சிஎம்மா விஜய் தான் வரணும், டிவிகே தான் வரணும். ஆனா தூத்துக்குடியில டிஎம்கே தான் வரும். மற்ற ஊர்ல வேணா டிவிகே வரும். தூத்துக்குடி பொறுத்த வரைக்கும் எல்லாம் பண்றாங்க, ஆனா பராமரிக்க மாட்டாங்க. ரோஜ் பார்க் போய் பாருங்க, ஃபுல்லா வளர்ந்ததா கிடைக்கும், நடக்க கூட முடியாத அளவுக்கு. வணக்கம், தூத்துக்குடி ஃபார் யூ மக்களே. இன்னைக்கு தூத்துக்குடியோட ஃபேவரட் பிளேசஸ் இருக்கும். வர 2026 எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? வாங்க மக்கள்கிட்ட கேட்போம். யார் என்ன சொன்னாலும் 2026ல டிஎம்கே தான் வரும், அதுவே இருக்கும். ஆனா 2026ல என்ன மாதிரி மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? தூத்துக்குடி 4th கேட் பக்கம் ரொம்ப டிராஃபிக் ஆகுது. ஒரு பாலம் மேல போடுறதுனா ஸ்கூல்ல போறவங்க வேலைக்கு போறவங்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ரோடுகள் எல்லாம் நல்லா இருக்கணும். ஒரே மழைக்கு குளம் மாதிரி ஆயிடுது. நம்ம ஊர்ல அழகா ரயில்வே ஸ்டேஷன் மிலாவட்டன்ல போட்டுருக்கலாம், ஊரும் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ இதனால 4th கேட், ஃபர்ஸ்ட் கேட், செகண்ட் கேட் எல்லாத்துலயும் ரொம்ப டிராஃபிக் ஆகுது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாரு, அதனால விஜயனாவ தான் இருக்கும். யார் வந்தாலும் இந்த சாராய கடையை முடிட்டா போதுங்கண்ணா. நான் தமிழர் வர வாய்ப்பு இருக்கு. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அங்கதான் போடுவாங்க. ஓட்டு போட மாட்டீங்க? ஏன்னா எங்க கிட்ட ஓட்டுற ஐடியா இல்லையே. ஆனா இன்னும் எது டெவலப் ஆகணும் நம்ம மாவட்டத்துல? விளாத்திக்குளமும் திருச்செந்தூரும் இன்னும் டெவலப் ஆகணும். அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியா தான் இருக்கு. நீங்க 2026ல யார் தூத்துக்குடியில வருவாங்க, அவங்க மக்களுக்காக என்ன நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்க்கு உங்க தூத்துக்குடி ஃபார் யூவை ஃபாலோ பண்ணி வைங்க.